பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேயர்களுக்கு கல்லை விக்ரமின் அன்பு வணக்கங்கள். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் பற்றி இன்று நாம் கலந்துரையாடலாம். வணக்கம் சார். சரி, வணக்கம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. என்ன மனுன்னு தெரியுங்களா? சரி. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கேஸ் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம், அந்த மனு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க? ஃபுல் கேஸும் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? இல்ல இது எப்படி சொல்றதுன்னா அந்த ரவிக்குமார், சாந்தி, பள்ளி தாளாளர்கள் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல கைது பண்ணாங்கல்ல. கைது பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. குற்றங்கள் இப்ப பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவி இறந்த உடனே மக்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்த உடனே தான் கைது நடவடிக்கை நடந்துச்சு. இப்ப ஸ்ரீமதி மரணம் அன்னைக்கு தகவல் போய் மக்கள் எல்லாம் போராடிய பிறகு அழுத்தங்கள் அதிகமான பிறகு அவங்க வழக்கு தொடர்றாங்க. வழக்கு தொடர்ந்த உடனே வேற வழி இல்லாம அரசாங்கம் கைது செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டு குறைந்த நாட்களிலே அவங்கள ஜாமீன்ல விடுதலை பண்றாங்க. அந்த ஜாமீன்ல விடுதலை பண்ணும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க, எந்த ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி இது கொலை அல்ல, தற்கொலை என்ற அடிப்படையில ஜாமீன் கொடுத்து ஒரு தீர்ப்பு மாதிரி சொல்லியே அந்த வழக்கறிஞர் விடுதலை கொடுத்துட்டார். அப்போ அந்த நேரத்துல அந்த சூழல்ல நடைபெற்றது இந்த தாயார் ஒரு ஜாமீன் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேணும் அப்படின்ட்டு. இப்ப அந்த ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த ஜாமீனை இது இப்போக்கு கொலைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை, தற்கொலை தான் இது அப்படின்ற மையப்படுத்தி நகர்ந்து இதை இப்ப ஜாமீனை ரத்து செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த முழு வழக்கையுமே ரத்து செஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல போனா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு வகையில இந்த நீதி கிடைக்கிறதுல இதுவும் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதன் அடிப்படையில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இது தற்கொலைன்ற அடிப்படையில தான் நகர்ந்துட்டு இருக்குன்னு அந்த தாயார் சொன்னாங்க. சிபிசிஐடி விசாரணை மேல நம்பிக்கை இல்லைன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. எனக்கு சுத்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா முன்னுக்கு அவங்கள விசாரிச்சுட்டே இருக்காங்க அதிகமா. இப்பயே கூட என்னன்னா 200 நாட்களுக்கு மேல கடந்தும் கிட்டத்தட்ட 1 வருடங்கள் கிட்ட நெருங்க போகுது. 1 வருடங்களாகவும் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல சிபிசிஐடி. அப்ப இதே பாத்தீங்கன்னா இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் சரி, எப்படி உடனுக்குடன் பதில் சொல்றாங்க. இப்ப ரத்து செய்யறாங்கல்ல நம்மளுக்கு, நம்ம அப்போ நம்மளுடைய கேள்விகளை எழுப்பக்கூடியதா இருக்குது இல்ல. அப்ப இது வரைக்கும் அந்த தாயார் சைட்ல இருந்து சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காரு முதல்வர், என்ன சொல்லியிருக்காரு, யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவோம் அப்படின்ற சட்டமன்றத்தில் கூட அப்படி சொல்லல. இதுல நம்ம என்ன குறிப்பிடத்தக்கது என்னன்னா, அங்க நடந்த கலவரத்துல சட்டமன்றத்துல குறிப்பிட்டு அவர் சொல்ல போன என்ன சொன்னாருன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளார எதிர்கட்சி தலைவர் பொள்ளாச்சி சம்பவத்துல பாலியல் வழக்குல ஈடுபட்டது உங்க அரசாங்கம் நீங்க கண்டுக்காத விட்டுட்டீங்க, அதை கூட நாங்க தான் செஞ்சோம். அப்போ ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளியில் நடந்த பிரச்சனையை கூட நாங்க எந்த மாணவர்கள் உயிரிழப்பும் இல்லாம சுலபமா நாங்க கொண்டு போய் பராமரிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சரி, இந்த வழக்குல கிடப்புல போடுறதே ஒரு நம்ம கிணத்துல போட்ட கல்லு மாதிரிதான் இருக்கு. நம்ம எதிர்கட்சி தலைவர் நேரடியாக அரசியல் பண்ண முடியும், எதிர்த்து கேட்க முடியும், அவருக்கு சட்டமன்றத்தில் உள்ள நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நீங்க இது வரைக்கும் அந்த நீதி நியாயத்தை ஏன் சரியா வழங்கலன்னு கேட்க முடியும். ஆனா திரு எடப்பாடி அவர்கள் கேட்க மறுக்கிறாரு. அப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம், அப்ப எடப்பாடி பின்னாடிதான் நம்ம ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுது, கேள்வி எழுப்பு தோணுது. இப்ப இதுவும் பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சி இந்த விஷயத்தை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணலான்றது நமக்கு தெரியும். பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு திமுக எவ்வளவு பெரிய அரசியல் செஞ்சு இது வரைக்கும் அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப இது திமுக வச்சு இப்ப இவங்க விமர்சனம் செய்யலாம்ல, ஏடிஎம்கே விமர்சனம் செய்யலாம். ஆனா ஏடிஎம்கே செய்ய மாட்டேங்குது. அப்ப ஏடிஎம்கேவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா இங்க அப்படின்ற ஒரு மையப்புள்ளி நகருது இல்ல. இப்ப நக்கீரனே கூட ஆயிருந்து சொல்லும் போது ஏடிஎம்கேவோட தொடர்பு அதிகமா உள்ளது, பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட தொடர்பு நிறைய உள்ளதுன்னு நக்கீரனே ஆதாரங்களோட நிறைய குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த மரணத்துல அரசாங்கமே நம்ம இத காலதாமதம் செய்யணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம் இருக்கிறது கண் கூட பார்க்கணும், மக்கள் மத்தியிலும் தெரியுது. இதுல இது சீக்கிரம் முடிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது இல்ல. இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தா ட்ரையல் போயிருக்கோம், ட்ரையல் போயிருந்தா என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சிருக்கும்ல. குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யல, இப்ப தீர்ப்பு மாதிரி தானே ஒவ்வொரு கட்டமும் தீர்ப்பா தானே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பள்ளி சீரமைக்கிறாங்க, நம்ம பள்ளி சீரமைக்கிறாங்க, விளையாட்டு பண்றாங்க, மாணவர் சேர்க்கை நடக்குது. நம்ம அதை பத்தி எல்லாம் குற்றம் சொல்ல, ஏன்னா மாணவர்கள் படிக்கணும், அங்க இருக்கிற மாணவர்களுக்கு நன்மை போகணுன்றதை நம்ம மறுக்கல. அதுல நம்மளுக்கு எந்த ஒரு
ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. மாணவர் படிக்க வேண்டியது படிக்கணும், அது மேல எங்களுக்கு குற்றச்சாட்டு கிடையாது. ஆனா இதுல என்ன நடந்துன்றத தகவல் அந்த தாயாருக்கு சொல்லியிருக்கலாம்ல. இன்னும் இவங்க வந்து செகண்ட் மருத்துவ பரிசோதனைய ரிப்போர்ட் கேட்டு கோர்ட்ல பதிவு பண்ணியிருந்தாங்க, அதுவும் இன்னும் வந்து சேரல. இவங்க வந்து என்ன இந்த வழக்குல வந்து இந்த சார்ஜ் ஷீட்லாம் வந்து சிபி சைடு இந்த 1 வாரம் 2 வாரம்னு சொன்னாங்க, அதுவும் முடியல. அப்போ வந்து இந்த செல்போன் கொடுத்துட்டா இந்த வழக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆதாரங்கள் இல்ல அப்படின்னாங்க. அப்ப செல்போன் கொடுத்தும் இது வரைக்கும் பதிவு செய்யல. அப்போ வந்து இந்த தாயாரில இருந்து ஓய்வு பெற்ற ஒரு வழக்கறிஞர்களை வச்சு விசாரணை நடக்கணும், தனி 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 மன்றத்துல வச்சு ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் வந்து நீங்க இந்த சார்ஜ் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யட்டும், அதன் பிரகாரம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அதுவும் சொன்னாங்க, சொன்ன பிரகாரம் நடக்கல இன்னும். இப்ப எதுவுமே நடக்காத பள்ளிக்கு ஆதரவா உடனுக்குடன் வந்து தீர்ப்பு வழங்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சாமானிய பணம் படைத்தவர்கள் எதுவும் செய்ய முடியும், பணம் உள்ளவங்க என்ன வேணாலும் செய்யலாம், செஞ்சுட்டு ஈஸியா தப்பிச்சுக்க முடியுன்ற ஒரு மனப்போக்கு தானே நம்ம இங்க பாக்குறோம். இப்ப வந்து என்னன்னா, ஒரு பிரபல செய்தி நிறுவனத்துல வந்து கொலைக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி கருத்து அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல அதாவது இந்த ஊடகங்கள் வந்து அவங்களுடைய பார்வைக்காக என்ன வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அது மக்கள் மத்தியில என்ன பேசுறாங்கன்னா நீதி கொடுக்கணும்னு தான் பேசுறாங்க. இதனால மத்த அவங்க அப்பா அம்மா தொடர்ந்த வழக்குக்கு ஏதாவது பின் விளைவுகள் ஏதாவது வரும்? இல்ல பின் விளைவுகள்லாம் நியூஸ் சொல்றதெல்லாம் பெரிய விளைவுகள் ஏற்படாது. நியூஸ்க்கும் வழக்கு கோர்ட்ல சொல்ற வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப மாணவியின் தாயாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை இல்ல அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இதுல அந்த தாயாருடைய நகர்வுன்றத நம்ம பெருசா குறிப்பிட சொல்ல போனா வழக்கறிஞர்கள் தான் இனிமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் வழக்கறிஞர் தான் பண்ண முடியும். தாயார் வந்து கோர்ட்டில் தான் முறையிட முடியும், எல்லாமே அரசுக்கிட்ட தான் முறையிட முடியும். இப்படி முறையிட்டு தான் அவங்க எதையுமே தீர்ப்பை நியாயத்தை எல்லாம் பெற முடியும். இப்போ நம்ம இதில் எப்படி பார்க்க போனால் ஒரு வழக்கு எப்பவுமே சொல்ல போனால் நீதி வந்து சரியான முறையில் நீதி கிடைக்கணுன்ற நம்பிக்கை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அந்த தாயாருக்கு நம்ம உறுதிப்பட நம்ம சொல்ல முடியாது. அந்த தாயார் வந்து உறுதிப்பட இருக்காங்க. என்னன்னா நீதி கிடைக்கணும்ன்றத நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் எல்லாமே பணம் படைத்தவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. சட்டமும் அவங்க சைடு தான் இருக்கு, பணமும் அவங்க சைடு தான் இருக்கு. அப்படின்ற போது நீதின்றது கிடைக்கிறதுன்றது எட்டா கனி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா இதுல வந்து நம்ம என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அந்த தாயாருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டா, மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் மன உளைச்சல் ஆக்கலாம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யல, கோர்ட்ல கேட்ட பெட்டிஷனும் கொடுக்கல. இப்ப இந்த தாயார் கேட்ட எந்த கேள்விக்கும் சரியான பதில் கொடுக்கல. முதலமைச்சர் குரல் சொல்லியும் அதை கேட்கல. அப்ப வந்து கல்வித்துறை அமைச்சரும் வந்து சொல்லி குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணுன்றது அதிகார குரல்ல பேசினாரு. அதற்கான என்ன விளைவுகளும் இது வரைக்கும் பேசப்படல. இப்ப இந்த மாணவி இறந்ததுல இருந்து பள்ளிக்கு ஆதரவாகவே எல்லாமே நடக்குது. கண் கூட நம்ம பாக்குறோம். என்ன விசாரணை பண்ணியிருக்காங்கன்ற வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. எல்லாமே அந்த கலவரத்தை மையப்படுத்தியே நகருது எல்லா விஷயமும். கலவரம் குறித்து, பள்ளிக்கு இழப்பீடு குறித்து, அந்த மாணவி உயிரிழந்ததை பற்றி பேசுவதற்கும் மக்கள் மத்தியில வந்து அந்த குரல் அதிகமா எழுப்பப்பட்டால் அவங்க மீது வந்து நீங்க வந்து ஏன் பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்றத கேள்வி கேட்பதும் இந்த மாதிரி தான் நடக்குதே வச்சு அந்த தாயாருக்கு இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கான சரியான விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கமே இல்லை, பள்ளிக்கும் கிடையாது. சிசிடிவி ஆதாரங்களை காமிச்சாவே இந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த சிசிடிவி ஆதாரத்தை ஏன் காட்ட மறுக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். நமக்கு மேல இருக்கிற வழக்கறிஞர்களுடைய கொஸ்டினா தான் பொதுமக்களாகிய எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் தான் இருக்குது. அந்த சிசிடிவி என்னையா காட்டி தான் தொலைங்கயா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வருதுக்கும். அப்படி என்னையா அதை வச்சுட்டு இருக்கிறீங்க, காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு. இப்ப என்ன சிசிடிவி வந்து ஆதாரங்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லல, காவல்துறை வந்து நாங்க வாங்கிட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்க, ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நாங்க கவர் பண்ணிட்டோன்றத ஒத்துக்கிட்டாங்க அதிகாரப்பூர்வமா. அப்போ வந்து பள்ளி சைடு என்ன சொல்றாங்க, நாங்க அப்பவே கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கே வந்து காவல்துறை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அப்ப இங்க எங்கே தப்பு நடக்கலன்னா அப்ப உறுதிப்பட காமிச்சிருக்கலாம்ல. 200க்கு மேல இருக்கிற சிசிடிவி ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, இப்ப காட்ட வேண்டியது தானே, காட்ட மறுக்கிறாங்கல்ல. காட்டிருந்தா கேஸே முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் அந்த தாயார் வந்து நம்ப வேண்டியது அரசாங்கத்தை கிடையாது, கோர்ட்டு தான். எந்த அரசியல்வாதியும் இது நினைச்சா எந்த அரசியல்வாதியும் பெரிய அரசியல் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணல?
சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கூவுறாங்களே, கூவி கூவி கூவுறாங்க. ஏன் கூவல இந்த விஷயத்துல? அவங்களுக்கும் ஏதோ ஆதாரங்கள் அதில் இருக்கு. பின்புல பலன்கள் இருக்கு. இந்த வழக்கு வந்து நீர்த்து போக செய்யணும். சுத்தமா இது மக்கள் மத்தியிலிருந்து நீர்த்து போக செய்கின்ற ஒரே குறிக்கோளோடைய இது காலதாமதப்படுத்துவாங்க. 3 ஆண்டுகள் ஆகலாம், 4 ஆண்டு ஆகலாம், 5 ஆண்டு கூட ஆகலாம். அவங்களுடைய ஸ்ரீமதி தாயாருடைய பையனே வளர்ந்து வந்து கூட இந்த கேஸ் வந்து நீதி கொடுங்கன்னு கேட்கணும் வாய்ப்பு கூட இருக்கு நிறைய. இந்த அம்மாவுக்கு கூட வயசாகலாம். வயசாகி நான் கோர்ட்டுக்கு வர முடியாத சூழல் கூட இருக்கலாம். அவங்க பையனே வந்து இந்த கேஸ் வந்து நடத்துறவங்க கூட கொண்டு போவாங்க. ஏன்னா நீர்த்து போக செய்யறதுக்கு எது வேணா செய்வாங்க. திடீர்னு நாளைக்கே கூட வந்து பள்ளி மேல எந்த குற்றமும் இல்ல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விறுவிறுப்பா முடிக்கலாம். பள்ளிக்கு வந்து ரெப்புடேஷன் வந்து இப்ப வந்து பள்ளிக்கு ரெப்புடேஷனும் ஸ்டூடெண்ட் சேர்ப்பு தான் முக்கியம். இப்ப அவங்களுடைய வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிக்கு எல்லாமே. அப்படின்னும் போது நம்ம என்ன கேட்கிறோம், அங்க என்ன நடந்துச்சு, அது அங்க என்ன நடந்துச்சு? ஒரு பொண்ணு இறந்து போச்சுப்பா பள்ளிக்கூடத்துக்குள்ளார, என்னதான் நடந்துச்சு பள்ளிக்கூடத்துக்குள்ளார? அதையாவது விளக்கமா கொடுங்கயா, சிசிடிவிக்கு அதை காட்டிங்க. இல்லாட்டி உண்மையா நடந்தது இதுதான்றது அந்த தாயாருக்காவது நீங்க காட்டணுமா இல்லையா? மக்கள் இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்கல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பேசுறாங்கல்ல, தாம் பெற்ற குழந்தையா நினைச்சு ஃபாலோ பண்றாங்கல்ல இந்த விஷயத்த. இப்ப அவங்களுக்காவது நீங்க விளக்கத்தை கொடுக்கணும்ல. காலதாமதம் நீங்க நடத்துறீங்க, அது நீர்த்து போக செய்யதான்றத வெளிப்படையாவும் தெரியுது நம்மளுக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பணம் படைத்தவர்களே எதிலும் வெல்வார்கள் என்று உறுதிப்பட தெரியுது. ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். காலம்தான் பதில் சொல்லும், கோர்ட்டு தான் நீதியை சொல்லும். அது மாரி நம்ம வந்து காத்திருந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.